வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷினா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நீதி, இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சகத்தின் நீதிமன்றங்கள், குடும்ப நல்லிணக்கம் மற்றும் ஜீவான்சம் ஆகியவற்றிற்கான துணை செயலாளர் டானா கமீஸ் அல் ஜியானி தொலைக்காட்சி அறிவிப்பு சேவையை தொடங்குவதாக அறிவித்தார். பஹ்ரைன் ராஜ்யத்தில் உள்ள தனியார் நோட்டரிகளால் வழங்கப்படும் இந்த சேவை தகவல் மற்றும் மின்னரசு ஆணையத்தின் IGA-வின் ஒருங்கிணைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. துணை அரசரும் பட்டத்து இளவரசருமான இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா, அல் அஸ்ஃபூர் குடும்பம், அல் ஜியானி குடும்பம் மற்றும் அப்துல்லா பின் அஹ்மத் அல் நயீமி ஆகியோரின் மஜ்லிஸை பார்வையிட்டார். விஜயங்களின் போது அவரது மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களின் தலைமையில் அதன் விரிவான தேசிய வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கான ராஜ்யத்தின் உறுதிப்பாட்டை அவரது ராயல் ஹைனஸ் மீண்டும் உறுதிப்படுத்தினார். அவசர அரபு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவரது மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா எகிப்து அரபு குடியரசின் கெய்ரோவிற்கு விஜயம் செய்துள்ளார். கெய்ரோ சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தவுடன் மாட்சிமை பொருந்திய மன்னர் அவர்களை எகிப்தின் சுகாதாரம் மற்றும் மக்கள் தொகை அமைச்சர் டாக்டர் கலீத் அப்தெல் கஃபார் அவர்களும் எகிப்திற்கான பஹ்ரைன் தூதரும் அரபு லீகின் நிரந்தர பிரதிநிதியுமான ஃபவுசியா பின் அப்துல்லா ஜெயின் ஆகியோரும் வரவேற்றனர். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். பட்டத்து இளவரசரும் பிரதமருமான அவரது ராயல் ஹைனஸ் இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா நேற்று குதேபியா அரண்மனையில் உள்துறை அமைச்சரும் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப அமைச்சர் குழுவின் தலைவருமான மேதகு ஜெனரல் ஷேக் ரஷீத் பின் அப்துல்லா அல் கலீஃபா அவர்களை சந்தித்தார். பஹ்ரைன் அதன் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் தொடர்ந்து முன்னேறுவதன் முக்கியத்துவத்தை அவரது ராயல் ஹைனஸ் எடுத்துரைத்தார். வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் காலநிலை கணிப்புகளின் துல்லியத்தை மேம்படுத்த, உயர்தர தொழில்நுட்பங்களுடன் வானிலை அமைப்பை மேம்படுத்த அமைச்சகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் அஹ்மத் அல் கலீஃபா வலியுறுத்தினார். இந்த முயற்சிகள் விமானம் மற்றும் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை நோக்கமாக கொண்டுள்ளது. தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் அப்துல்லா பின் அதெல் ஃபக்ரோ மனாமாவில் உள்ள மெகாமார்ட் மற்றும் ஜுஃபேரில் உள்ள ராமீஸ் ஹைப்பர் மார்க்கெட் ஆகியவற்றிற்கு உள்ளூர் சந்தைகளுக்கு சென்றதன் ஒரு பகுதியாக புனித மாதத்திற்கான தயாரிப்புகள் மற்றும் அவர்கள் வழங்கும் விளம்பரங்களை மேற்பார்வையிடுவதையும் மற்றும் பல்வேறு உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் இதை மேற்கொண்டார். நுகர்வோர் தேவைகளை நியாயமான விலையில் வழங்குவதில் பஹ்ரைனில் உள்ள ஹைப்பர் மார்க்கெட்டுகளின் பங்கை அமைச்சர் எடுத்துரைத்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷினா சுல்தானா. நன்றி.